Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல போய்டுங்க மேனா இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பிஜிஎம் வச்சு உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எடிட் பண்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன். நீங்க அங்க வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படினா உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட்மார்க் அண்ட் ஷேக்கவேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இப்போ கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ நம்ம ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தணும். ஸோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஆப் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேலே ஜூம் பண்ணணும்னு நினைச்சா உங்க ரெண்டு வரல ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேல ரைடர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட்மார்க் கிட்ட வந்துரும். நாம அடுத்த பீட்மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணோம். நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட்மார்க் மேல வரது அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ இதே போல நீங்களும் கட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து இப்போ அந்த போட்டோ வந்து பிளிக்ன்ற லேயர் கீழ கொண்டு வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ மறுபடியும் கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த போட்டோவை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்திட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் மேல ரைடரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட்மார்க் கிட்ட வந்துரும். சோ நம்ம அடுத்த பீட்மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்றதால கீழ இருக்க 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரைட் சைடுல ஒரு போட்டோ மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே गाइस, இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட்மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட்மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக்கவேட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக்கவேட் ப்ரெஸ் கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கீழ ஒரு 3 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதுல ஃபர்ஸ்டா இருக்க போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி லேயர் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போட்டோ கிளிக் பண்ணி மேல லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் கீழ ஒரு ஆப்ஷன் வரும். அதோட எண்ட்ல ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்க கலர் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த காப்பி பண்ண லேயர்ல இந்த எஃபெக்ட் மட்டும் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஒரு போட்டோ மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நீங்களும் பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ ஷேக்கவேட் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி ரெண்டாவது போட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்க எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்க போட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி 3 பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 5.21 செகண்ட்க்கு மேல இருக்க போட்டோஸ் எல்லாம் லென்த் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க போட்டோஸ் எல்லாம் ஷார்ட்டாவும் இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி இருக்க ஷார்ட்டா இருக்க எல்லா போட்டோஸையும் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நான் 5.21 செகண்ட்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா போட்டோஸையும் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ ஷேக்கவேட் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி 3வது இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட்மார்க் ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி 5.21 செகண்ட்க்கு மேல இருக்கிற எல்லா போட்டோஸையும் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஓவராலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ அந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.